இன்னைக்கு எபிசோட்ல ராகினி அவள் அம்மா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்கா. அர்ஜுன் தான் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணான்னு சொன்னா அவன் நம்பவே இல்லை. கடைசியாக நமச்சி தமிழ் எடுத்த வீடியோவை ராகினி கிட்ட காமிக்கிறான். ராகினியும் அவள் வீட்டுக்கு வந்து அர்ஜுன் கிட்ட சண்டை போடுறான். அவனும் நான் தான் பிளான் பண்ணி பண்ணேன்னு சொல்கிறான். சொத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் பண்ணேன்னு சொல்கிறான். கடைசியில் அவங்க வீட்டில் எல்லாரும் ஒரு பெரிய ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோதை வீட்டில் எல்லாரும் வளகாப்புக்கு என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் வந்து கோர்ட்டில் நாளைக்கு ஹியரிங் இருக்குன்னு சொல்கிறாரு. ராகினி சொத்தை கொடுப்பாளா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகினி கொடுக்க நினைச்சாலும் அவங்க எல்லாரும் ஏதாவது ட்ராமா பண்ணி கொடுக்க விடாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோதை ராகினி நியாயமான முடிவு தான் எடுப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவம் கோதை ராகினி அர்ஜுன் பண்ணுற ட்ராமாவை தான் நம்புவா. நியாய தர்மம் எல்லாம் யோசிக்க மாட்டான்னு இவங்களுக்கு தெரியலை. அடுத்த நாள் எல்லாரும் கோர்ட்டில் இன்னைக்காவது இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகினியும் அர்ஜுனும் கோர்ட்டுக்கு வராங்க. கோதை ராகினி கிட்ட பேச போறாங்க. ஆனா அவ பேசாம போயிடுறா. ஜட்ஜும் அர்ஜுன் கிட்ட சொத்தை ஏமாத்தி வாங்குனீங்களான்னு கேட்டா நான் அடுத்தவங்க காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்றான். இது உலகமாக நடிப்புடா சாமி. ஏமாத்தி வாங்கினா நான் ஏன் என் ஒய்ஃப் பேர்ல வாங்குறேன்னோ என் பேர்ல தானே வாங்குவேன்னு சொல்றான். கோதையும் தமிழும் ஜட்ஜி கிட்ட அவ ஏமாத்தி தான் வாங்கினான்னு சொல்றாங்க. நடேசனும் நாங்க பத்திரத்தை படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டதும் அது எங்க தப்பு தான், எப்படியாவது சொத்தை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. ஜட்ஜ் ராகினி கிட்ட கேட்கும்போது யோசிச்சு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. அவளும் முடிவு பண்ணிட்டேன், சொத்தை எல்லாம் எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அதை கேட்டு அர்ஜுனும் பரமனும் சந்தோஷப்படுறாங்க. நாங்க சொத்தை ஏமாத்தி வாங்கல, என் அம்மா அப்பா முழு சம்மதத்தோட தான் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறா.